எங்களை நேசிக்கின்ற எங்களுடைய இயேசு சாமி, உயர வானத்துக்கும் இயேசுவே, கீழே பூமிக்கும் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளை குறித்து ஆண்டவரே கதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த ஆராதனை ஆண்டவரை உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவே, நீரே ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே எல்லாமாக இருங்க. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே கதாவை இந்த ஆராதனை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுவே நீர் தொடுங்க. ஆண்டவரே ஏசப்பா, அதே போல ஆண்டவரை வார்த்தையை கொண்டு வர இருக்கிற ஆண்டவரை போதகரையும் இயேசுவே உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை அன்று மோசையினூடாக நீர் பேசியது போல ஆண்டவரை இன்று ஆண்டவரை கதாவை எங்களுடைய போதகரினூடாக ஆண்டவரை நீங்க பேசுங்க. ஆண்டவரை அதே போல ஆண்டவரை கேட்கிறது ஆண்டவரை இந்த வார்த்தை ஆண்டவரை 30, 60, 100 ஆண்டவரை கதாவை நீர் பெருக ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இயேசுவே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டால் ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டால் ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டால் ஏதும் இல்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன், நான் திகைத்துப் போனேன், நான் திகைத்துப் போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. கலாத்தியர் 3:23 தொடக்கம். ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. என்னாலே
பகைத்தாலும் மனிதர் மறந்து போனாலும் பகையாய் உன்னை பகைத்தாலும் உறவுகள் வெறுத்து தள்ளினாலும் வார்த்தைகளால் உன்னை வதைத்தாலும் உறவுகள் வெறுத்து தள்ளினாலும் வார்த்தைகளால் உன்னை வதைத்தாலும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. லூக்கா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தொடக்கம் 39ஆம் வசனம் வரை. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதிரேனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர்கள் கரையிறங்கின போது நெடுநாளாய் பிசாசுக்கள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கினவருமாய் இருந்தான். அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவனுக்கு எதிராக வந்து அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கள்ளுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தான். கட்டுக்களை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லெகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியினால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்திக் கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுக்கள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகள் மேய்ந்தவர்களை சம்பவித்ததைக் கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போட்டன, மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவினை பாதாரத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிகிறதைக் கண்டு பயந்தார்கள். பிசாசுக்கள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதிரேனுடைய சுற்றுப்புறத்திலுள்ள திரளான ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பயந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படவில் ஏறி திரும்ப போனார். பிசாசுகள் நீங்கி மனுஷன் அவரோடே கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்திப்படுத்தினான். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கப் போகின்ற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனம் தொடங்கி 39வது வசனம் வரையிலான பகுதியாகும். இது ஒரு தீவிரமான ஒரு சம்பவத்தை உள்ளடக்கிய ஒரு கதையாக காணப்படுகிறது.
ஏராளமான பிசாசுகளால் பிடிக்கப்பட்டு மிகவும் துன்புறுத்தப்படுகின்ற அல்லது அலைக்கழிக்கப்படுகின்ற ஒரு மனிதனை பற்றிய கதையாக இந்த கதையை நாங்கள் வாசிக்கின்றோம். வேதாகம காலங்களில் மட்டுமல்ல, இன்றும் பிசாசுகள் கிரியை செய்து வருகின்றது என்கின்ற உண்மையை நான் நேரடியாக சொல்லி எனது செய்தியை ஆரம்பிக்க நான் விரும்புகின்றேன். இவை அனைத்தும் இன்றைக்கும் கிரியை செய்து வருகின்றன. அவைகள் இன்றும் மக்களை ஒடுக்கி அவர்களை ஆட்டி படைக்கின்றது, அலைக்கழிக்கின்றது. பிசாசுகளின் பிடியிலும் கட்டுப்பாட்டிலும் இன்னும் பல மனிதர்கள் சிக்கி தவிக்கின்றதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். நாங்கள் உலகம் முழுவதும் பயணிக்கும் போது இந்த உண்மையை நாம் நேரடியாக எதிர்கொண்டு தான் வருகின்றோம். இதை பதிவு செய்வதற்கு சற்று முன்பதாக அல்லது சிறிது காலத்துக்கு முன்பதாக நான் எகிப்துக்கு போயிருந்தேன். அங்கே நான் எகிப்துக்கு போயிருந்த பொழுது பிசாசு பிடித்த ஒரு பெண்ணின் சூழ்நிலையை நமக்கு அறிவித்தார்கள். நாங்கள் அதை கேள்விப்பட்டு அவளுக்காக அங்கே போய் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவளை விடுதலை செய்யும்படிக்கு நாங்கள் அங்கே ஜெபித்தோம், காரியங்களை செய்தோம். அவள் தன்னை துன்புறுத்திய அந்த அலைக்கழித்த அசுத்த ஆவியிலிருந்து விடுதலையை கடைசியாக பெற்றுக்கொண்டாள். எனவே பிசாசுகள் உண்மையில் இருக்கின்றது. ஆனால் இயேசுவின் வல்லமை அந்த பிசாசுகளின் வல்லமை விட மிக பெரியது. அதை பற்றி தான் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகின்றோம். உண்மையிலே இதை பற்றி நாம் சிந்திக்கும் போது நான் சுட்டி காட்ட விரும்புகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இயேசு இந்த மனிதனோடு தொடர்பு கொள்ளும் போது, குறிப்பாக இந்த மனிதனுக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் இயேசுவை அறிந்து கொண்ட போது அவைகள் அவரை பார்த்து பயப்பட்டன. பிசாசுகள் இயேசுவை நெருங்கின போது அல்லது இயேசுவை அறிந்த மக்களோடு கூட அவன் அங்கே தொடர்பு படும் போது அந்த ஆவிகள் அல்லது அந்த பிசாசுகள் மிகவும் பயந்து திகிலடைவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது நம்மை விட நமக்குள் இருக்கும் இயேசுவை பார்த்து இந்த பிசாசுகள் பயப்படுகின்றது. இவைகள் கடினமானாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பரம சத்தியங்களாக இவைகள் காணப்படுகின்றது. ஆனால் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், பிசாசுகள் நம்மை விட இயேசுவின் நாமத்துக்கு அல்லது அவருடைய பெயருக்கு பயப்படுகின்றது. 28வது வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, பிசாசு பிடித்த அந்த மனிதன் இயேசுவை கண்டதும் அவன் உரத்த சத்தமிட்டு கதற ஆரம்பிக்கின்றான். அவன் ஓடிப்போய் இயேசுவினுடைய பாதத்திலே விழுந்து இன்னும் அதிகமாக அவன் கூக்குரலிட ஆரம்பித்தான். பின்பு அந்த பிசாசுகள் அவனுக்குள் இருந்து பேச ஆரம்பித்தது. இந்த பிசாசுகள் சொல்லுகின்றது இயேசுவை பார்த்து, உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசுவே, உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன? எங்களை வேதனைப்படுத்தாதபடி நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம் என்று அவைகள் இயேசுவிடத்திலே கெஞ்சினதை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த மனிதனை சித்திரவதை செய்கின்ற பிசாசுகள் இயேசுவுக்கு தங்கள் மீது இருக்கும் அதிகாரத்தையும் வல்லமையையும், அதே போல அந்த பிசாசுகள் தாங்கள் விரும்பினபடி அவைகளுக்கு காரியங்களை செய்ய முடியாது, மாறாக அவைகளுக்கு தான் விரும்பியபடி தண்டனையையும் நியாய தீர்ப்பையும் கொடுக்க இந்த இயேசுவுக்கு முடியும் என்கிற அவருக்கு இருக்கின்ற அந்த அதிகாரத்தை குறித்து அவைகள் அறிந்திருந்தபடியினாலே அவைகள் அவரை கண்டு பயந்து நடுங்குவதை நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இந்த பகுதியை கடந்து போகும்போது ஒரு கருத்தை நான் இங்கே வலியுறுத்தி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். இயேசுவின் நாமத்தில் இருக்கும் வல்லமையானது இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு பிசாசினுடைய அமைப்போ அல்லது அவனுடைய வல்லமைகளையோ விட மிகவும் சக்தி வாய்ந்தது, பலம் வாய்ந்தது. மக்களை வேதனைப்படுத்தி அவர்களை சித்திரவதை செய்யும் இந்த அசுத்த ஆவிகளை கட்டி போடும் அல்லது துரத்தி அடிக்கின்ற வல்லமையும் அதிகாரமும் இயேசுவின் நாமத்திலே இருக்கிறது. 27வது வசனத்தின் தொடக்கத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது, இயேசு கரைக்கு வந்தபோது அந்த ஊரை சேர்ந்த ஒரு அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனிதன் அங்கே அவரை சந்திப்பதற்காக அவருக்கு எதிராக வந்தான் என்பதாக கூறுகிறது. நீண்ட காலமாக அவன் ஆடைகள் எதையும் அணியாதவனாக, நிர்வாணியாக, ஒரு வீட்டிலேயும் வசிக்காதவனாக, கல்லறைகளிலே மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருந்த, தனது வசிப்பிடமாக கல்லறையை கொண்டிருந்தவனாக அவன் காணப்பட்டான் என்று
இந்த முக்கியமான தகவல் அங்கே அவனை பற்றி கூறப்படுகின்றது. கல்லறைகளில் வாழ்வது என்பது அடிப்படையிலே ஒரு இறந்த மனிதன் நடமாடுவது போல இல்லையா? பாருங்கள், அவன் முழுமையான வெறுமை மற்றும் மரணம் நிறைந்த இடத்திலே தான் பல காலமாக வாழ்ந்து வருகின்றான். எதிராளியாகிய பிசாசானவனுக்கு கொடுக்க முடிந்த காரியம் அவ்வளவு தான். நம்முடைய வாழ்க்கையில் அவனுக்கு இதைத்தான் கொடுக்க முடியும். அவன் வந்ததே திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் இல்லை. அவன் நம் வாழ்க்கையை சீரழித்து விடுகின்றான். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூரணப்படுத்தவுமே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். உண்மையிலே இயேசுவின் இந்த சந்திப்பின் முடிவிலே இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை வேதம் கூறுகின்ற போது அது இப்படி கூறுகிறது. பேய்கள் அனைத்தும் அவனை விட்டு போன பின்பு அவன் எந்த நிலையிலே இருந்தான் என்பதை அங்கே இருந்த மக்கள் வந்து கண்டு கொண்டார்கள். 35வது வசனம் சொல்கிறது, அவனுக்குள் இருந்த பிசாசுகள் வெளியேறியதன் பின்பதாக அவன் புத்தி தெளிந்து ஆடை அணிந்து இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருப்பதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அவனை கண்டு பயந்து ஆச்சரியப்பட்டார்கள். மிகவும் முக்கியமான காரியம், அவர்கள் இந்த மனிதன் புத்தி தெளிந்து நல் மனநிலையோடு உட்கார்ந்திருப்பதை அவர்கள் கண்டார்கள். இதை நாம் கவனமாக பார்ப்பது அவசியம். இந்த காரியம் அவன் இருக்க வேண்டிய விதத்தில் சாதாரணமாக இயல்பாக ஒரு மனிதன் எந்த நிலைமையில் இருக்க வேண்டுமோ அந்த இயல்பு நிலையிலே அவன் இருப்பதை அவர்கள் கண்டார்கள். இயேசு அவனை ரட்சித்து அவனுக்கு நல் புத்தியை கொடுத்து மனித தன்மையை அவனுக்கு மீண்டும் கொடுத்து மனிதர்களோடு இருக்கக்கூடிய நிலைமையை அவனுக்கு இயேசு ஏற்படுத்தி கொடுத்தார். இப்போதும் அவர்கள் அந்த காட்சி கண்டு மிகவும் பயந்தார்கள். இந்த மனிதன் ஏற்கனவே புத்திக்கட்டு கட்டுப்பாட்டை இழந்து பிசாசின் பிடியிலே அகப்பட்டு அலைக்கழிக்கப்படுவதை கண்ட அந்த ஜனங்கள் இப்போது அவன் நன்றாக புத்தி தெளிந்து அவர் பாதத்திலே அமர்ந்து ஆடை அணிந்து இருக்கின்ற காட்சியை கண்டபோது அவர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வியப்பை, ஆச்சரியத்தை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தியது. உண்மையிலே அவர்கள் பயந்து தங்கள் சற்று தள்ளி நிற்கின்ற அளவுக்கு இந்த சம்பவம் அவர்களை திடுக்கிட செய்தது. ஏனென்றால் அவர்கள் இந்த வல்லமை அதிகாரத்தை கண்டு பயந்ததால் அவர்கள் இயேசுவை அந்த எல்லைகளை விட்டு வெளியேறும்படிக்கு அவரிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இயேசு இந்த மனிதனின் வாழ்க்கையிலே செய்த காரியத்தின் நிமித்தம் மக்களும் பிசாசுகளும் பயமடைந்தனர். இந்த முழு சூழ்நிலையும் அவர்களை வருத்தப்படுத்தியது. இயேசு ஒழுங்கை ஏற்படுத்தவும் மனுக்குலத்தை மீட்டெடுக்கவும் வந்தார் என்பது மிக அழகாக இந்த இடத்திலே காண்பிக்கப்படுகின்றது. அது உறுதி செய்யப்படுகின்றது. அவர் படகிலே ஏறி அக்கறைக்கு போய்விட்டார். ஆனால் அவர் புறப்படுவதற்கு முன்பு ஒரு காரியம் நடந்தது. நான் உண்மையிலே சொல்ல விரும்புகின்ற முக்கியமான விஷயமும் இதுதான். அசுத்த ஆவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த மனிதன் 38வது வசனத்திலே நாங்கள் பார்க்கணும். அவன் புத்தி தெளிந்து ஆடை அணிந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவன் இயேசுவினிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே, நீர் போகின்ற இடமெல்லாம் உம்மோடு உம்மை பின்பற்றி வருவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அவன் இயேசுவினிடத்தில் கெஞ்சி கேட்பதை பார்க்கின்றோம். ஆனால் இயேசு அவனுக்கு அவரை பின்பற்றி வருவதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை. மாறாக அவனை பார்த்து அனுப்பி வைக்கிறார். நீ போய் உன்னுடைய 39வது வசனத்தை நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்த நன்மை உன் இனத்தாரிடத்திலே நீ போய் சொல்லு என்று இயேசு அவனை அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பியதுக்கு காரணம் இயேசு அவனை நிராகரித்தபடினாலே அல்ல, மாறாக அவன் போய் செய்ய வேண்டிய காரியத்தை இயேசு அவனுக்கு சொல்லி அனுப்பி வைக்கின்றார். அதனால் அந்த மனிதன் போய் இயேசு தனக்கு செய்ததை ஊர் முழுவதும் சொன்னான். இந்த மனிதன் இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக மாறிவிட்டான். இயேசு கிறிஸ்துவின் விடுதலை, மீட்பு, மனுக்குலத்தை சீர்படுத்தும் அவருடைய கிரியை மற்றும் அந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை ஆகியவற்றுக்கு ஒரு முக்கிய சாட்சிக்காரனாக அவன் திகழ்ந்தான். உண்மையிலேயே அது நம் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரி. கர்த்தர் நமக்காக செய்த அனைத்தையும் நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக எடுத்து சொல்ல வேண்டும். இயேசு நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்திய அந்த ஜீவன் அளிக்கின்ற வல்லமையை பற்றி நாம் மற்றவரிடத்திலே போய் சொல்ல வேண்டும். இந்த மனிதனைப் போல நமக்கு ஒரு தீவிரமான சாட்சி இல்லாமல் இருக்கலாம். ஒரு வேளை நாங்கள் பிசாசுகளிலிருந்து பேய்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட அனுபவம் நமக்கு ஒரு வேளை இல்லாது இருக்கலாம். ஆனால் இயேசு நம்மை நித்திய மரணத்திலிருந்து ரட்சித்திருக்கார் இல்லையா?
அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை இரட்சித்திருக்கிறார். நம் அனைவரையும் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுவித்து தமது அற்புதமான ஒளியின் அண்டைக்கு அவர் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவருடைய கதையும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் இயேசு நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் மறக்காமல் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் அதை விரும்புகின்றார். அவர் நம்மை இருளிலிருந்து விடுவித்திருக்கிறார். ஆகவே நமக்கு மற்றவர்களின் இருளிலே வெளிச்சத்தை கொடுக்க முடியும். இதனால் அவர்களையும் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வந்திருக்கிறது. எனவே இது நம் வாழ்க்கையிலும் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் இயேசுவின் வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. ஆனால் நாம் இந்த உலகத்தின் வழியாக பயணிக்கின்ற போது இருளிலே இருந்து வெளியே வந்த சாட்சியை நாங்கள் மாத்திரம் வைத்திருந்து போதாது, அல்லது அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு மட்டும் இருந்து போதாது. இந்த உலகிலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான மக்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காண்கின்றோம். அப்படிப்பட்டவர்களிடத்துக்கு நாம் இயேசுவை அவர்களிடத்திலே கொண்டு போய் அவர்கள் மத்தியிலே நாங்கள் போய் அறிவிக்க வேண்டும். ஒளியின் பிள்ளைகளாக நாம் இருளை பார்த்து பயப்படக்கூடாது. நமக்குள் இருக்கின்ற வெளிச்சம் வெளியில் இருக்கின்ற இருளை விட வல்லமை உள்ள ஒரு காரியமாக இருக்கின்றபடினாலே நாம் போய் இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இருளும் பேய்களும் இயேசுவின் நாமத்தை கண்டு நடுங்குகின்றன. இயேசு எல்லா அதிகாரத்தையும் வல்லமை கொண்ட ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் உயர்ந்த நாமம். அந்த நாமத்துக்கு இணையான வேறு நாமம் இல்லை. அந்த உயர்ந்த நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே நாம் இந்த உலகத்துக்கு செல்லும் போது நமக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நமக்குள் இருக்கின்ற ஒளி உலகத்தில் இருக்கின்ற இருளை விட வல்லமையானது. இயேசு எந்த பிசாசை விட பெரியவர். எனவே நாம் பயப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நமக்காக இறங்கி செய்த அனைத்தையும் நாம் மற்றவர்களிடத்திலே போய் சொல்ல வேண்டும். அப்போதுதான் அவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் வல்லமையை குறித்து அறியவும் அனுபவிக்கவும் முடியும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த செய்தி கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ
வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்தும் அன்பின் பிதாவே, சுவாமி, இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பமாக இந்த காணொளி மூலமாக உம்மண்டை ஒன்று சேர கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி. அதே போல் ஆண்டவரே, தங்களின் நேரங்களை ஒதுக்கி உமது பணிக்காக இந்த காணொளியில் பங்கு பற்றிய ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதே போல் ஆண்டவரை, இனி வரும் காலங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளை இவ்வாறு ஒன்று கூடி உம்மை போற்ற துதிக்க கொடுத்திருக்க அந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. இதன் மூலம் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் கவனிக்கிறீர் ஆண்டவரே. அவர்களின் தேவைகளை நீர் அறிகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. சுவாமி, நீர் அவர்களையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆவியானவரே, இந்த காணொளி மூலமாக நாங்கள் உமது வார்த்தையை உலகமெங்கும் கொண்டு சேர்க்க கொடுத்த அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி. விசேஷமாக இதில் வேலை செய்யும் ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொச்சிபிக்கிறேன் ஆண்டவரே. மென்மேலும் இந்த பணி வளர்ந்து அப்பா ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. இந்த சிறு ஜெபத்தையும் இதில் பங்கு பற்றிய ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லோரையும் நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக.